படம் நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து ஒண்ணுமே புரியாத மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா எண்டிங் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஆமா ஆமா, அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அவருமே எதுவும் தெரியாத மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து காட்டினாங்க. பட் லாஸ்டா அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறது லாஸ்டா ஃபைனலா ரிவீல் பண்ணாங்க. அது சூப்பரா இருந்துச்சு. ஆமா 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 ஆமா, அவரோட கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எப்படி இருந்துச்சுன்னா, இவருதான் வந்து அதுல ஒரு மெயின் கேரக்டர், ஒரு தீஃபா இருப்பாரு, இவருதான் இருக்கும்னு நினைச்சு நான் ஃபுல்லா பாத்துட்டு இருந்தேன். லாஸ்ட்ல பார்த்தா அவரு வந்து அவங்க பண்ணதை அவர் மறைச்சு எல்லாத்தையும் சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. ஸ்டோரி ஸ்டார்டிங்ல ரொம்ப கன்ஃபியூசிங்கா தான் இருந்துச்சு பாக்குறப்போ. பட் ஆனா அது எண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஓகே, எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நம்மளுக்கு தான் எதுவும் தெரியாம நம்ம பாத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் டோட்டலா சூப்பரா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இல்ல. லாஸ்ட்ல அந்த லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் பார்த்தாலே போதும், படம் என்னன்னு புரிஞ்சிடும் நமக்கு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனா பாக்கலாம். என்ன லேகா இருக்குன்னு கேக்குறீங்களா? என்ன லேகா இருக்குன்னா, அதான் சொன்னல, லாஸ்ட் 10 மினிட்ஸே போதும், ஃபுல்லா பாக்கணுங்கிற ஒரு இது இல்ல. ஆமா, அந்த ஒரு சஸ்பென்ஸ் இல்ல. ஆமா, பாக்கலாம். ஒரு டைம் பாக்கலாம். அவனுக்கு നല്ല മൂവിയാ. ആസിഫലിയുടെ ആക്ടിങ് അടിപൊളി, കഥയാണ് അടിപൊളി, സ്ക്രിപ്റ്റ് ക്ലൈമാക്സ് ഒക്കെ വേറെ ലെവലായിട്ട് പോകും. ചില നെട്ടിക്കണ സംഭവങ്ങളൊക്കെ ടെക്കൊക്കെ ഇങ്ങനെ കയറി വരും. എന്തായാലും മസ്റ്റ് ട്രൈ ആയിട്ട് കാണാൻ പറ്റുന്ന ഒരു മൂവി തന്നെയാണ്. അപർണ അടിപൊളിയായിട്ടായിരുന്നു. കൂടുതൽ റോളും ആസിഫ് അലിക്കും അച്ഛനായിട്ട് അഭിനയിച്ച പുള്ളിക്ക് തന്നെയാണ്. വജീർ അതന്നെ പുള്ളിയാണ് നമുക്ക് ഏറ്റവും അവസാനം ഒരു റെസ്പെക്ട് ഒക്കെ തോന്നിപ്പോവും. അച്ഛനോടുള്ള ഒരു റെസ്പെക്ട് എന്നൊക്കെ രീതി പോവും. പക്ഷെ ഇടയ്ക്കൊക്കെ ക്ലൈമാക്സും ഇന്റർവ്യൂലൊക്കെ നല്ലോണം ട്വിസ്റ്റുകളൊക്കെ ഉണ്ട്. സംഭവം അടിപൊളിയാ. பரவாயில்ல சார், ஒரு வாட்டி பார்க்கலாம். த்ரில்லர் சார். ஓகே, அவர் ஆக்டிங் நல்லா இருக்கு. அவரு சூப்பரா பண்ணுவாங்க. அவங்களும் நல்லா தான் கொஞ்சம் ஸ்லோ இருக்கு, ஆனா நல்லா தான் இருக்கு. நம்மளாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ் பார்ப்போம், அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா நல்லா இருக்கும். கொஞ்சம் லேக் இருக்கு. இந்த படம் பேக்ரவுண்ட்ல சூப்பரா இருக்கு. பட் ஆனால் ஸ்டோரி வைஸ் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கலாம். கொஞ்சம் போர் அடிக்குது. നല്ല സിനിമ. നന്നായിട്ട് അഭിനയിച്ചു. സ്റ്റോറി നല്ല സ്റ്റോറി, ഒരു പുതുമയാണ് സ്റ്റോറി. എല്ലാവരും നന്നല്ല അഭിനയിച്ചു. ഇല്ല, ഫസ്റ്റ് ഹാഫ് കുറച്ച് ലാഗ് വരുന്നത്, പിന്നെ ഓക്കെ. സസ്പെൻസ് പടം. ഓക്കെ, ഓവറോൾ നല്ലായിരിക്കും. படம் சூப்பரா இருக்குது. அதான் சூப்பரா இருக்குது. படம் எண்டு வரைக்கும் சூப்பரா இருக்குது. அவர் சூப்பரா நடிச்சிருக்காரு. அவங்க அப்பா கேரக்டர் அதோட சூப்பரா இருக்குது. எல்லாருமே சூப்பரா சூப்பர், எல்லாருமே சூப்பரா இருக்காங்க. அது சொன்ன படத்துல எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. படம் சூப்பரா இருக்குது. எண்டு வரைக்கும் போரே அடிக்கல. படம் எண்டு வரைக்கும் சூப்பரா இருக்குது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. Nice, it was nice actually. Which one? He also was like super brilliant. Lag? No, suspense was like real suspense only. So, exit. I didn't say that. If I say that will be not good for the viewers, so let it be like that. So totally it was good only. Amarna is also like nice only. Main highlight was the father. Any specific scenes for him particularly like last was the highlight. That was already an audience for accept for story. They will accept it. I think Malayalis will like it. படம் சூப்பரா இருந்துச்சு. படம் செம்ம படம். ஒருத்தருக்கு வந்து மெமரி லாஸ் ஆகிற மாதிரி, அவங்க வந்து அவங்களுக்கே தெரியாது அவங்க என்ன பண்றாங்கன்னு, அடிக்கடி மறந்துடுவாங்க. அவங்க வந்து எப்படின்னா கடைசி வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அந்த கிளைமேக்ஸ் நல்லா கொண்டு போயிருக்காங்க கதையில. அவங்க ஆசிஃப் அலி ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சுங்க. விஜய் ராகவனும் ஆசிஃப் அலி சூப்பரா பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும். அப்புறம் நம்ம ஊர்லயும் நல்லா தான் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னு ஒண்ணும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து படம் ரொம்ப நல்லா கொண்டு போய்க்கிறாங்க. கடைசியில வந்து ரொம்ப த்ரில்லா இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரிய வராது. அவ்வளவுதான். இது பேக்ரவுண்ட் மியூசிக்கால தான் படம் ரொம்ப த்ரில்லிங்கா போச்சு. காமெடி எல்லாம் அவ்வளவு ஒன்றும் இல்லை. படம் வந்து காமெடி எல்லாம் அவ்வளவு ஒன்றும் இல்லை. விஜயராகவன் மட்டும் ஏதோ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சீன்ஸ்ல மட்டும் கொஞ்சம் காமெடி மாதிரி இருந்துச்சு. வேற எதுவும் காமெடி இல்லை.
இருக்கும்.